ராமேஸ்வரம் கடற்பகுதியில் நேற்று இரவு திடீரென ஏற்பட்ட கடல் நீரோட்ட வேகம் காரணமாக அக்னி தீர்த்த கடற்கரையில் கடற்புற்கள் கதை ஒருங்கி வருகின்றன. இதனால் புனித நீராட வந்த பக்தர்கள் அச்சமடைந்து நீராட தயங்குவதால் அக்னி தீர்த்த கடற்கரை வெறிச்சோடி காணப்படுகிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் பிரபுராவ் வழங்க கேட்கலாம். வணக்கம் பிரபுராவ், விவரங்கள் என்ன? வங்கக்கடலில் கீழடுக்கு சுழற்சி நிலை ஏற்பட்டுள்ள நிலையில் ராமநாதபுரம் மாவட்டம் வடக்கு கடல் பகுதி நேற்று இரவு முதல் வழக்கத்திற்கு மாறாக சீற்றத்துடன் காணப்பட்டுள்ளது. இந்நிலையில் ராமேஸ்வரம் அக்னி தீர்த்த கடற்கரையில் நேற்று இரவு முதல் சூறைக்காற்றுடன் கடல் சீற்றம் ஏற்பட்டு கடல் நீரோட்டத்தின் வேகம் ஏற்பட்டதன் காரணமாக கடலுக்கு அடியில் இருக்கக்கூடிய அந்த கடற்புற்கள் கரை ஒதுங்கி வருகிறது. மேலும் இந்த கடற்புற்கள் அதிக அளவு அக்னி தீர்த்த கடற்கரையில் கரை ஒதுங்கி வருவதால் அங்கு வரக்கூடிய அந்த சுற்றுலா பயணிகள் புனித நீராடுவதற்கு தயக்கம் தெரிவித்து தற்போது அங்கு ஒரு அச்சத்துடன் நின்று வருகின்றனர். இதனால் இந்த அக்னி தீர்த்த கடற்கரை வெளிச்சோடி காணப்படுகிறது. கடற்கரை ஓரம் ஒதுங்கியுள்ள அந்த கடற்பொருட்களை சேகரிக்கும் பணியில் ராமேஸ்வரம் நகராட்சி ஊழியர்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். குறிப்பாக இந்த கடற்பொருட்கள் பொறுத்தளவு டிசம்பர் முதல் மார்ச் மாதம் வரை கரை ஒதுங்குவது வழக்கம். ஆனால் தற்போது நவம்பர் மாதத்திலிருந்து கடற்பொருட்கள் இந்த கடல் நீரோட்டம் காரணமாக கரை ஒதுங்குவதை குறித்து உடனடியாக மண்டபத்தில் இருக்கக்கூடிய மத்திய கடல் ஆராய்ச்சி நிறுவன விஞ்ஞானிகள் ஆய்வு செய்து இதற்கான காரணம் குறித்து தெரியப்படுத்த வேண்டும் என மீனவர்கள் தெரிவித்தார். அதே போல் பொதுமக்களை பொறுத்தளவு இந்த கடற்பொருட்கள் ஒதுங்குவதால் பிரச்சனை எதுவும் இல்லாமல் இருந்தாலும் இந்த ஒதுங்கக்கூடிய கடற்பொருட்களை உடனடியாக அப்புறப்படுத்தி சுகாதார சீர்கேடு எதுவும் ஏற்படாமல் இருப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி பிரபுராவ். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.